வணக்கம் சார். இந்த வீடியோவில் நம்ம கமாடிட்டி ஆப்ஷனில் பிஓ ஆர்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பை அண்ட் செல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஓ அப்படின்னா பிராக்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த பிராக்கெட் ஆர்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு என்ட்ரி பை பண்ணும்போதே நம்மளோட லாபமான டார்கெட்டையும் நஷ்டமான ஸ்டாப் லாஸையும் முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டை பார்த்தாலும் இல்லை மார்க்கெட்டை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் வந்தாலும் பிஓ ஆர்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ்க்குள்ளே நம்ம பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிரைம் ட்ரேட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வாட்ச்லிஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸோட ஸ்கிரிப்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்ச் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு க்ரூட் ஆயில் மெகா வேணும் அப்படின்னா க்ரூட் ஆயில்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. அதுவே மினி வேணும் அப்படின்னா க்ரூட் ஆயில் எம்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு மினி கான்ட்ராக்ட் வேணும்னு சொல்லி க்ரூட் ஆயில் எம்னு டைப் பண்ணவும் க்ரூட் ஆயில் எம் 20 ஏப்ரல் 26ன்னு சொல்லி கான்ட்ராக்ட் டேட்டோட வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கான ஸ்கிரிப்ட் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆயிருச்சு. அதே நேச்சுரல் கேஸ் மெகா வேணும் அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் கேஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ டைப் பண்ணோன்னா நேச்சுரல் கேஸ் 27 ஏப்ரல் 26ன்னு சொல்லி கான்ட்ராக்ட் டேட்டோட வந்திருக்கு. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணால் மெகா கான்ட்ராக்ட் ஆட் ஆயிரும். அதே மினி கான்ட்ராக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் ஸ்கிரிப்டில் நேட் கேஸ் மினின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நேட் கேஸ் மினி 27 ஏப்ரல் 26ன்னு சொல்லி கான்ட்ராக்ட் இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கான ஸ்கிரிப்ட் ஆட் ஆயிருச்சு. ஓகே, ஸ்கிரிப்ட் அடிஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நாம் ஸ்கிரிப்டை டெலிட் பண்ணோம் அப்படின்னா மேலே எம்டபிள்யூக்கு ஸ்ட்ரைட்டாக 3 டாட் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஸ்கிரிப்ட் இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த ஸ்கிரிப்ட் வேணாமோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க டஸ்ட்பின் சிம்பிளை செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட் வேணாமோ அதை ரைட்டில் இருந்து லெஃப்ட் சைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணி விடுங்க. உதாரணத்துக்கு நேச்சுரல் கேஸ் மினி எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை ரைட்லேருந்து லெஃப்ட் ஒரு ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே இருந்து 4வது ஆப்ஷன் சார்ட் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணும்போது க்ரீன் கலரில் உங்களுக்கு கேண்டில் வருது அப்படின்னா மார்க்கெட் பையிங்கில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை வாங்கிட்டு வைக்கணும்னு அர்த்தம். அதே ரெட் கலரில் நீங்கள் கேண்டில் பார்க்குறீங்கன்னா மார்க்கெட் செல்லிங்கில் இருக்குது, ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிட்டு விற்கணும்னு அர்த்தம். இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணும்போது க்ரீன் கலர் கேண்டில் ட்ரேட் ஆகிறதுனால நான் ஒரு கால் ஆப்ஷனை வாங்கிட்டு வைக்கலான்னு சொல்லி நம்ம சார்ட்டை விட்டு வெளியே வந்து மேலே இருந்து 3வது ஆப்ஷனாக இருக்க ஆப்ஷன் செயினை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் 8250 ட்ரேட் ஆகுது. இதில் இருந்து மார்க்கெட் மேலே ஏறும்னா 8300 போகலாம். அப்போ 8300ஓட காலோட எல்டிபி நான் சூஸ் பண்ணி பை கொடுத்துட்டேன். ஒரு பாயிண்ட்டுக்கு க்ரூட் ஆயில் மினிக்கு 10 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டிஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு குவான்டிட்டி மட்டும் போட்டேன். இப்போ ப்ரைஸு மேலே க்ரூட் ஆயிலுக்கு கீழே பாருங்கள் எம்சிஎக்ஸ்ன்னு சொல்லி 631 ரூபாய் 50 காசுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கரண்ட்டில் அந்த ரேட்டு ட்ரேட் ஆகுது. நான் ஒரு 625 ரூபாய் வந்தால் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராடக்ட் அன்றைக்கி பிஓவில் தான் இருக்கணும். ப்ரைஸ் டைப் லிமிட்டு நான் வாங்கின ரேட்டில் இருந்து 10 பாயிண்ட்டு கீழே இறக்குனா எனக்கான லாஸ் போதுன்னு சொல்லி ஸ்டாப் லாஸில் 10, மேலே ஏறுனாலும் எனக்கான லாபம் 10 பாயிண்ட் போதுன்னு சொல்லி டார்கெட்டில் 10ம் போட்டு பையை ஸ்வைப் பண்ணி விடுறேன். இப்போ எனக்கான ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. எப்போ நான் போட்ட 625 ரேட்டு வருதோ அப்போ எனக்கான ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் டார்கெட் ஆர்டரும் அதாவது செல் ஆர்டர் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 625 கிடைக்கல. இதை நான் மாற்றணும் அப்படின்னா பெண்டிங்க்கு கீழே இருக்க நம்ம க்ரூட் ஆயில் ஆர்டரை டச் பண்ணி மாடிஃபை கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸ் 630 ரூபாய் நம்ம ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதே ரேட்டு போட்டு வாங்குறதுனால நீங்கள் ப்ளேஸ் பண்ணி மாடிஃபை மட்டும் ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. ஏன்னா நம்ம என்ட்ரி 630ன்னு போட்டு ஸ்வைப் பண்ணி விடும்போது அதை விட கம்மியாக 627 ரூபாய் 65 பைசா ட்ரேட் ஆனதுனால அந்த ரேட்டுக்கே நம்மளுக்கு பை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிஓ ஆர்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்த உடனே நம்மளோட டார்கெட் மற்றும் ஸ்டாப் லாஸு ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோமா, அதே மாதிரி 627 65 பைசாக்கு நம்மளுக்கு என்ட்ரி எடுத்த உடனே அந்த என்ட்ரி கம்ப்ளீட் ஆன இடத்துல இருந்து 10 பாயிண்ட் மேலே ஏறினா நம்மளுக்கான டார்கெட்டு 637 ரூபாய் 65 பைசாவும் கீழே இறங்குனா 617 ரூபாய் 65 பைசாங்கிறது ஸ்டாப் லாஸ் ஆர்டராகவும் ஃபிக்ஸர் ஆயிடுச்சு.
இந்த டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம மாடிஃபை பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ 637 ரூபா 65 பைசா என் டார்கெட் இருக்கு, இதை நான் ஒரு 640 மாற்றுறேன் அப்படின்னா நம்ம மாடிஃபை கொடுத்து 640 கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை 640 இருக்கிறத நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன்னா சேம் அந்த ஓப்பன் ஆர்டரை டச் பண்ணிங்கன்னா மாடிஃபை இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 645 கூட நீங்கள் என்ட்ரு பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். டார்கெட்டை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதாவது டார்கெட் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸை நம்ம இருக்கிற ரேட்டில் இருந்து குறைச்சி வேணால் வைக்கலாமே தவிர, அதான் 617 இருக்கிறத நம்ம 620 625 சொல்லி நம்மளோட நஷ்டத்தை குறைச்சிக்க முடியுமே தவிர நம்மளோட நஷ்டத்தை 610 609 சொல்லி அதிகப்படுத்திக்க முடியாது. இப்போ நான் 617 ரூபா இருக்க ஸ்டாப் லாஸை நான் செலக்ட் பண்ணி என் நஷ்டம் ஒரு 625 ரூபா வந்தால் ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகணும், அதாவது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன்னா ட்ரிகரில் நீங்கள் என்ன ரேட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக 624 ரூபான்னு சொல்லி ப்ரைஸில் என்ட்ரு பண்ணி மாடிஃபை ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகே, இப்போ நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் 2 சேஞ்ச் பண்ணியாச்சு. மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியல, எனக்கு உடனே இந்த ஆர்டர் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் ஆர்டர் இருக்குது, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆர்டர், நான் உதாரணத்துக்கு டார்கெட் ஆர்டர் டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உடனே கரண்ட் ரேட்டில் நான் செல் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸிட்டை டச் பண்ணி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஆர்டர் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது நம்ம டார்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்ததுனால ஓப்பன் ஆர்டர் 632 ரூபா 40 பைசா இருந்ததுனால அந்த ரேட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ டார்கெட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்மளுக்கான ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு தேவை இருக்காது. அதனால் 625 ரூபாய்க்கு போட்ட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு என்ட்ரி பை அண்ட் செல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கீழே 3வது ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் 8300 கால் ஆப்ஷனில் நம்ம ஒரு என்ட்ரி பை அண்ட் செல் பண்ணோம். அதில் நாம் எடுத்த என்ட்ரிக்கு ஓவரால் இன்னைக்கான எம்டிஎம் 25 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு பொசிஷனில் காமிக்கும். ஓகேங்க சார். ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா பிஓ என்ட்ரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாப்பி ட்ரேடிங்.